செய்திகளை பார்த்து வருகிறோம். தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று காலை 8:30 மணி வரை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இன்று காலை 8:30 மணி வரைக்கும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 12 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருகிறது. இந்த இதில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இந்த 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 10 மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுல தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை பெய்யும் எனவும், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை பெருநகர் மற்றும் புறநகர்ல ஒரு சில பகுதிகளில் மிதமான வரையில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று கடல்ல மீன்பிடிக்க செல்பவர்களுக்கான அந்த அறிவிப்பு என்பதை பொறுத்த வரைக்கும் 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஏற்கனவே தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவிலான கனமழை என்பது நேற்று நள்ளிரவிலிருந்து பெய்ய தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு 4 மாவட்டங்களுக்கான பொது விடுமுறை அறிவித்திருக்கிறது. அத்தியாவசிய பணிகளை செய்யக்கூடிய துறைகளை தவிர மருத்துவம் மற்றும் ஆவின் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை செய்யக்கூடிய நிறுவனங்களை தவிர மற்ற நிறுவனங்களுக்கான அந்த பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரையோரமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் நெல்லையை பொறுத்த வரைக்கும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரமாக இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை என்பது நேற்று இரவில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு 13 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினத்தில் 86 சென்டிமீட்டர் மழைப்பதிவு பதிவாகியிருக்கிறது. அதிக அளவிலான மழை வெள்ளம் அங்கே குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 23 மணி நேரத்துல இந்த 86 சென்டிமீட்டர் என்பது இந்த அதி கனமழையாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் 67 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் 61 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாலை முதல், அதாவது நேற்று மாலையில இருந்து இன்று காலை வரை தற்போது வரை இந்த மழை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதி கனமழையாக தீவிரமடைந்திருக்கிறது. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினத்தில் மட்டும் 86 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. நேற்று காலை 6 மணி முதல் அடுத்த 23 மணி நேரத்தில் தான் அந்த காயல்பட்டினத்தில் 86 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 67 சென்டிமீட்டர் மழைப்பதிவும், ஸ்ரீவைகுண்டத்தில் 61 சென்டிமீட்டர் மழைப்பதிவும் பதிவாகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளத்தில் 46 சென்டிமீட்டரும், கோவில்பட்டியில் 45 சென்டிமீட்டரும் என்கின்ற அளவில் மழை பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக கடந்த 23 மணி நேரத்தில், அதாவது நேற்று காலை 6 மணியில் இருந்து 5 மணி வரைக்கும், இன்று காலை 5 மணி வரைக்கும் 86 சென்டிமீட்டர் என்ற அளவில் காயல்பட்டினத்தில் மழை பதிவாகியிருக்கிறது. அப்பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளின் அருகில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்ந்து செல்ல தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினருடைய 8 குழுக்கள் அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்காங்க. தமிழக அரசு சார்பில் தமிழக பேரிடர் மீட்பு படையினர் 50 குழுக்கள் அப்பகுதியில் சென்றிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மழைப்பொழிவு இருந்து வருகிறது. இந்த 4 மாவட்டங்களுக்கு இன்று காலை 8:30 மணி வரைக்கும் இந்த கனமழை என்பது நீடிக்கும் என்கின்ற அந்த அதி கனமழை எச்சரிக்கை ரெட் அலர்ட் என்பது வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை வழங்கப்படுகிறது. அதாவது அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், வங்கிகள் உள்ளிட்ட சேவைகள் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தியாவசிய பணிகள் அல்லாத அந்த அனைத்து துறைகளுக்குமான பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்பகுதியிலே பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசியமான அந்த காய்கறி, உணவு மற்றும்
மருத்துவம் இது போன்ற அத்தியாவசிய பணிகள் இருக்கக்கூடிய துறைகள் மட்டும் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை அப்பகுதியிலே வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 86 சென்டிமீட்டர் என்ற அளவில் தூத்துக்குடியில் பெய்திருக்கக்கூடிய கனமழை மற்றும் நெல்லையில் இருக்கக்கூடிய 60 சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் நெல்லையில் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கன்னியாகுமரி பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் 4 மாவட்டங்கள் தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் தமிழக அரசு பொது விடுமுறை அறிவித்திருக்கிறது. அதன்படி அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், வங்கிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் என அனைத்து நிறுவனங்களுக்குமான பொது விடுமுறை தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறையும் இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளில் நடைபெற இருக்கக்கூடிய பருவ தேர்வுகளும் அங்கே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அப்பகுதியில் மழைப்பொழிவு அதிகரித்ததை தொடர்ந்து அந்த 4 மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து மற்ற துறைகள் அனைத்திற்குமான பொது விடுமுறை வழங்கப்பட்டதன் காரணமாக இன்று காலை 8:30 மணிக்கு வரை ரெட் அலர்ட் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தென்காசி, நெல்லை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய அந்த 4 மாவட்டங்களில் பொது விடுமுறை தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.